ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வின்வின் யூனிவர்ஸ். நாம் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். காட்டில் போய் விலங்குகள், அதாவது வைல்ட் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இல்லை பக்கத்தில் யாராச்சும் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ அவங்களுக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். காட்டுக்குள்ளே சஃபாரி போகிறதுங்கிறது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ மூலமாக வர்ச்சுவலாக நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஜங்கிள் சஃபாரியா அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். ஸோ காட்டில் இருக்க விலங்குகள்லாம் அவங்க இயற்கையாக இயல்பான சூழ்நிலையில் எப்படி இருப்பாங்களோ அதை நாம் பாதுகாப்பாக நம்ம ஒரு வண்டியில் பயணிச்சுட்டே பார்க்குறது தான் ஜங்கிள் சஃபாரி. இது ஜஸ்ட்டு ஒரு சுற்றுலா அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. இயற்கையோட அழகோட விலங்குகளோட வாழ்க்கை முறையை நம்ம அழகாக நேரில் பார்த்து அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜங்கிள் சஃபாரின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம வந்திருக்க சஃபாரியோட நேம் லயன் அண்ட் ரைனோ நேச்சர் ரிசர்வ். இது சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜோஹானஸ்பர்க்குக்கும் பிரிட்டோரியாவுக்கும் நடுவில் இருக்குது இந்த காடு. இந்த காட்டோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 16 மில்லியன் ஸ்கொயர் மீட்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்தில் இங்கே பைசைக்கிள் ஓட்டுறதுக்குன்னே கிட்ஸுக்களாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க அழகாக. இங்கே நம்ம சைக்கிளை ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த போர்டில் அந்த ரெண்ட் ப்ரைஸஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வாடகை சைக்கிளாக பார்த்ததும் என் ஹஸ்பண்ட்க்கு அவர் சின்ன வயசில் வாடகை சைக்கிள் ஓட்டணும் ஞாபகம்லாம் வந்துருச்சு. வீக்கெண்டில் சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து எங்கள் கிட்ஸோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அவங்களுக்குமே இது நல்ல ஒரு எக்ஸைட்டிங் ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ இதுதான் லயன் அண்ட் ரைனோ நேச்சர் ரிசர்வ் பிளேஸோட ரிசப்ஷன். இங்கே தான் நம்ம இப்போ டிக்கெட்ஸ் எடுக்க போகிறோம். டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு டேரெக்டாக நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிலோ 5 இயர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ, அண்ட் 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னா அவங்களுக்குமே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும்னா. உள்ளேயே ஒரு ஷாப் இருந்துச்சு. நம்ம இப்போ அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே போவோம் இல்லையா, அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸு சாக்லேட்ஸ் ஏதாச்சும் வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கினோம். நம்ம குரூப்பாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த சஃபாரி பஸ் கூட புக் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்மளோட கார்லேயே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ டிக்கெட்ஸ் கூடவே நமக்கு இந்த ஒரு புக் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் என்னென்னா இந்த லயன் அண்ட் ரைனோ நேச்சர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, அதோட பேர் என்ன, அதோட நேச்சர் என்ன, அதெல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் ரோட் மேப் கூட கொடுத்துருக்காங்க, எந்த வழியாக போனால் என்னெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து தான் காட்டுக்குள்ளே நம்மளோட பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே தான் நம்ம டிக்கெட்ஸ் காமிக்கணும். டிக்கெட்ஸ் காமிச்சிட்டு நம்மளோட சஃபாரியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஆக்சுவல் ஜங்கிள் சஃபாரி பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். முதல்ல என்ன அனிமல் நம்ம கண்ணுக்கு தென்படுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற அனிமல் காட்டுக்குள்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா மான் மாதிரி இருக்குது இல்லையா. மானோட வெரைட்டி தான், பட் இதோட பேர் ஸ்ப்ரிங் பாக். இது சவுத் ஆஃப்ரிக்காவோட தேசிய விலங்கும் கூட. அது மட்டும் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்காவோட நேஷ்னல் கேம் ரக்பி. அந்த ரக்பி டீமோட நேம் கூட ஸ்ப்ரிங் பாக் தான். அடுத்து இங்கே பாருங்கள், இதோட பேர் வைல்ட் பீஸ்ட். அடுத்து இங்கே பாருங்கள், வரி குதிரை ஜீப்ரா இருக்குது. அங்கே தூரத்தில் பாருங்களேன், வைல்டு பீஸ்ட் தான் ஒன்று அப்படியே லைனாக நிற்குது. ஏதோ படையெடுத்து எங்கேயோ போகிற மாதிரி அழகாக நின்றுட்டுருக்கு. ஒரு 6 வைல்டு பீஸ்ட்டு குட்டி குட்டி டிஸ்டன்ஸில் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் நின்றுட்டுருக்கு. இங்கே பாருங்கள், காட்டு எருமை உட்காந்துட்ருக்கு. பாகுபலி படத்தில் வரும்ல, ராணா அடக்குவாரி அந்த மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஜங்கிள் சஃபாரி போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை மறக்காமல் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, ஃபஸ்ட்டு திங், நம்ம வண்டியிலேருந்து இறங்கவே கூடாது. அது நமக்கு பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா
எந்த இடத்துல எந்த விலங்கு இருக்குன்னு தெரியாது. காட்டுக்குள்ள அதுங்க பாட்டு சுத்திட்டு இருக்கும். ஸோ நம்ம இறங்கவே கூடாது. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட்டுல நம்ம போயிட்டு இருக்கும்போது சத்தம் போடக்கூடாது. அது வந்து விலங்குகள டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ கண்டிப்பா சத்தம் போடவே கூடாது. அடுத்தது குப்பை போடவே கூடாது. காட்டுக்குள்ள எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பேப்பர் குப்பை கூட இருக்காது. ஸோ நம்ம குப்பை எல்லாமே நம்ம கவர்ல போட்டு வச்சுட்டு வெளியே போகும்போது டஸ்ட்பின்ல போட்டுறணும். அப்புறம் என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுக்கும்போதே நமக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ரோட் மேப் பார்த்து கரெக்டாக போகணும். அதுக்கப்புறம் அங்கே நேம் போர்டு, சைன் போர்ட்ஸ் தான் இருக்கும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு வழியாக போனால் ப்ரௌன் லைன்ஸ் பார்க்கலான்னு சொல்லி போர்டில் போட்டிருந்துச்சு. ஸோ நம்ம ப்ரௌன் லைன்ஸை தேடிக்கிட்டே ஸ்லோவாக போகலாம் வாங்க. இங்கே இருக்குது பாருங்கள் ப்ரௌன் கலர் லைன்ஸு. ஆக்சுவலாக இது ரொம்ப கிட்டக்க நம்ம பார்க்குறோம் இல்லையா, பட் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இது இவ்வளோ கிட்டக்க இல்லை, காட்டுக்கு நடுவில் தான் இருக்குது. நம்ம இருக்கிற ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் இருக்குது. நம்ம சிங்கத்தை பார்த்துட்டு ஸ்லோவாக நெக்ஸ்ட் அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்டா, ஒயிட் லைன், வைல்ட் டாக் இந்த பக்கம் போனால் பார்க்கலான்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் சீட்டா உட்காந்துருக்கு. டக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்லை அது அங்கே உட்காந்துருக்குன்னு. இயற்கைக்கு மத்தியில் பசுமையான காட்டுக்குள்ளே இந்த மாதிரி விலங்குகளை டைரெக்டாக நம்ம ரசித்து பார்க்கும்போது நம்மளை ஒரு வேறு உலகத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுது. நெக்ஸ்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 ஆகுது. 12 மணிக்கு வந்து அனிமல்ஸ்லாம் ஃபீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்லோவாக இப்போ நம்ம போனோன்னா சீட்டா, அதுக்கப்புறம் வைல்ட் டாக்ஸ், அதுக்கப்புறம் லயன் இதுக்கெலாம் வந்து ஃபீட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த வண்டியில் தான் அந்த அனிமல்ஸ்க்கெலாம் வந்து மீட் கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம எதிர்க்க பார்த்துட்ருக்கோம்ல, இதுதான் வந்து வைல்ட் டாக், சவுத் ஆஃப்ரிக்காவோட காட்டு நாய். ரொம்ப ஆக்ரோஷமானது, பயங்கரமாக வேட்டையாடி சாப்பிடும். நம்ம கீழெல்லாம் இறங்கணுன்னா இருக்கிற பசிக்கு அவ்வளவுதான். ஸோ எல்லாமே வந்து சாப்பாடுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இதை டக்குன்னு பார்க்குறதுக்கு ஹைனா மாதிரி இருக்குல்ல, ஆனால் வந்து இது வைல்ட் டாக்ஸு. நம்ம காருக்கு பின்னாடி தான் வந்து அந்த மீட் கொண்டுட்டு வர வண்டி வருது. அந்த வண்டியை இதுங்க பார்த்துருச்சு, அதனால அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கு பயங்கர பசியில் இருக்கிறதுனால. ஸோ இது வந்து ஃபீட் ஷோன்னு சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம போயிட்டு நம்ம கார்ஸ்லாம் ஒரு பக்கமாக அரேஞ்ச் பண்ணி நம்மளை பார்க் பண்ணி நிறுத்த சொல்லிடுவாங்க. பட் காருக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இதுக்கு மீட் போடுவாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் இதுங்களுக்கு மீட் போடுறது, அப்புறம் இதுங்க சாப்பிட்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம கார் பார்க் பண்ணிட்டோம். நமக்கு லக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார் பார்க் பண்ணுற இடத்துல இருந்து ஈஸியாக ஆக்சுவலாக நம்ம வைல்ட் டாக்ஸ் ஏரியாவில் இருக்கோம். அதுக்கு பேக் சைடில் தான் வந்து ஒயிட் லைன் இருக்க ஏரியா இருக்குது. ஸோ ஒயிட் லைன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியுது இங்கேருந்தே. என்னென்னா நம்ம இங்கே வந்து காடு தான், ஓப்பன் ஸ்பேஸ் தான். பட் வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய வேட்டையாடுற விலங்குகளுக்கு நடுவில் வந்து பெரிய வேலி போட்டிருக்காங்க. அதாவது அந்த ஏரியா விட்டு அது வெளியே வர முடியாத அளவுக்கு, அதாவது ஏரியா பிரித்து வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த ஏரியாவில் தான் ஒயிட் லைன்ஸ் இருக்கும், இந்த ஏரியாவில் தான் வைல்டு டாக்ஸ் இருக்கும், அப்புறம் இந்த ஏரியாவில் தான் சீட்டா இருக்கும். அந்த மாதிரி விட்டுருக்காங்க. பட் ஒவ்வொன்றுத்துக்குமே பெரிய ஸ்பேஸ் தான் விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி விடலைன்னா இதுங்க வந்து ஓப்பனாக எல்லா இடத்துக்குமே போகும். நம்ம என்ட்ரன்ஸில் மாடெலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் கூட ஒரு சில சிங்கம் நடமாடலாம், வேட்டையாடலாம். அப்புறம் நம்ம மக்களும் வந்துட்டு போகிறோம்ல, நமக்குமே அது சேஃப்டி கிடையாது. அதனால அந்தந்த அனிமல்ஸ்க்கெலாம் வந்து அவங்களே டைமுக்கு வந்து ஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வரிசையாக எவ்வளோ கார் நிற்குது பாருங்கள் இதோட ஃபீடிங் பார்க்கறதுக்காக. மீட் போட போகிறாங்க பாருங்கள்.
வைல்ட் டாகோட ஃபீட் முடிஞ்சிருச்சு. அத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்ப நம்ம வந்து சீட்டாக்கு வந்து ஃபீட் பண்றதுக்காக போயிட்டுருக்காங்க. இப்ப நம்ம அங்க தான் போறோம். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கேட் வந்து ஒயிட் லைன் க்ளோஸா இருக்கு. செகண்ட் கேட் தான் சீட்டாக்கு. ஸோ அந்த கேட் வழியா இப்ப நம்ம சீட்டாக்கு ஃபீட் பண்றத பார்க்க போறோம். அத முடிச்சுட்டு ஒயிட் லைன்ஸ்க்கு ஃபீட் பண்ணுவாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டே இந்த கேட் உள்ள வந்து சீட்டாவ பார்த்தோம். ஒரு சீட்டா உட்காந்துருந்துச்சு மரத்துக்கு கீழ நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த சீட்டா கிடையாது. இது வேற வழியிலருந்து வந்துட்டுருக்கு. அந்த மீட் கொண்டுட்டு வர வண்டிய பார்த்துட்டு எந்த புதர்ல இருந்தோ வெளிய வருது. நம்ம மட் ரோடுக்கு வந்துருச்சு சீட்டா. நம்ம சீட்டாவ ஃபாலோ பண்ணிட்டே போலாம் வாங்க. அவ்வளோ நேரம் நடந்து போயிட்டே இருந்தது. திடீர்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா, அதோட ஃப்ரெண்ட் இன்னொரு சீட்டாவ பார்த்துருச்சு. 2 பேரும் மீட் பண்ணிட்டு ஜாலியா அவங்க லாங்குவேஜ்ல என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல. கொஞ்சிக்கிட்டாங்க. அப்படியே ஒண்ணா நடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க சாப்பிடறதுக்காக. ஒண்ணோட ஒண்ணு சந்திச்ச பிறகு அது பண்றதெல்லாம் பாருங்க. ரொம்ப கியூட்டா இருக்கு பார்க்கறதுக்கே. எவ்வளோ கியூட்டா படுத்துட்டு, உருண்டுட்டு விளையாடிட்டு இருக்கு பாருங்களேன். அழகா இருக்குல்ல? காட்டுக்குள்ள இப்படிதான் இருக்கும் போல இருக்கு விலங்குகள். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ ஒயிட் லயன்ஸ்க்கு ஃபீட் பண்றாங்கல்ல, அந்த ஏரியாக்கு தான் போறோம். பட் நம்ம வரத்துக்குள்ளேயே வந்து அதுக்கு போட்டுட்டாங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு போல இருக்கு. ஸோ அதுக்கு ஆல்ரெடி மீட் போட்டுட்டாங்க. ஸோ நாங்க எல்லாருமே வரும்போது, அது வந்து ஏற்கனவே அது சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஃபீடிங் ஷோ அவ்வளோதான். இது வைல்ட் டாக்ஸ், ஒயிட் லயன்ஸ் அப்புறம் சீட்டாவோட ஃபீடிங் நம்ம இப்ப பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இன்னொரு முக்கியமான அனிமலை பார்க்க போறோம். லயன் அண்ட் ரைனோ இல்லைங்களா? லயன்ஸ்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரைனோ பார்க்க போறோம். இங்க பாருங்க ரைனோ இருக்கு. 2 பெரிய ரைனோ அப்புறம் ஒரு குட்டி ரைனோ இருக்கு.
இது பார்க்குறதுக்கு இவ்வளோ பெருசாக இருந்தாலும் இது சாப்பிட்றது வெறும் புல் செடி அந்த மாதிரி தான் சாப்பிடும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே காட்டுக்குள்ளே இந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு அழகாக சாப்பிட்றதுக்கான ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. நம்ம பார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலி அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பிராய்லாம் போட்டுட்டு. ஸோ ஒவ்வொரு கூடாரத்துக்கு பக்கத்துலையுமே வந்து டேப் ஃபெசிலிட்டியுமே வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், குப்பையை குப்பை தொட்டியில் போட்டுடணும், வேறு எங்கேயும் போட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட்ட இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. நம்ம வந்து ஸோ ஐஸ்கிரீம்ஸ் ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் நாங்கள். இங்கே பக்கத்தில் நடந்து வந்து பார்த்தோன்னா இங்கே பாம்பு வச்சுட்டு எதோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வந்து இந்த வகை பாம்புத்தோட விஷத்தன்மை எப்படி, ஸோ பாம்பெல்லாம் வந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், காட்டுக்குள்ளே இருக்க எல்லா விலங்குகளையுமே நம்ம பார்த்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுவும் இந்த நேச்சருக்கு நடுவில் விலங்குகளை பார்க்குறதுக்கு, அதுவும் ரசித்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட இந்த வியூ பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி பச்சை பசேல்னு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபீல் ஆச்சு. காட்டிலேருந்து வெளியே வர வழியில் பார்த்தீங்கன்னா நெருப்பு கோழி பார்த்தோம். பிஸியாக ஓடிட்டுருக்க லைஃப்க்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு நேச்சர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து அமைதியாக இந்த மாதிரி அனிமல்ஸை நேச்சரோட ரசித்து பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்குமே இந்த மாதிரி சஃபாரி பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களால் லைஃப்பில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம லைன் அண்ட் ரெனோ பார்க்லேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். Until then, stay connected with the universe. Bye bye.